திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது பார்ப்பது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வில்லனாக நடித்த படங்கள். அதை பற்றி பார்ப்போம். விஜயகாந்த் அவர்கள் நடித்த முதல் படமே வில்லனாக நடித்தார். 1979 வெளியானது இனிக்கும் இளமை படத்தில் வில்லனாக நடித்திருக்கிறார். எம்.ஏ. காஜா இயக்கிய இந்த படத்தில் அருண் என்ற கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் வில்லனாக அருமையாக நடித்திருந்தார். இந்த படத்தில் சுதாகர், ராதிகா, வி.கே. ராமசாமி, காந்திமதி போன்றவர்கள் நடித்தார்கள். இசை சங்கர் கணேஷ். இரண்டாவது படமான சிவகுமார் சோபா நடித்த சாமந்திப்பூ படத்தில் விஜயகாந்த் பணக்கார வீட்டு பிள்ளையாக சோபா மேல் ஆசைப்படுகிறார். இதில் ஒரு பிளே பாய் ரோலில் தான் அவரது கேரக்டர் பெயர் பிரகாஷ் சூப்பராக நடித்துள்ளார். விஜயகாந்துக்கு வேறு லெவலில் வில்லனாக காட்டிய படம் 1982 வெளியானது ஓம் சக்தி. இதில் அவர் கலக்கல் வில்லன், ஆனால் அவர் தான் ஹீரோ, அதுதான் ஆன்டி ஹீரோ. இதில் பொம்பளை ஷோ கேரக்டர் வித்தியாசமாக நடித்து இருப்பார். 1984 வெளியான தீர்ப்பு என் கையில். இந்த படத்தில் நிறைய கொலைகள், திருட்டுகள் என விஜயகாந்த் செய்வார். கடைசியில் ஜெயிலுக்கு வந்து திருந்தும் நேரத்தில் இறந்து விடுகிறார். இந்த படத்தில் வில்லன் போல காட்சிகள் இருந்தாலும் விஜயகாந்த் தான் ஹீரோ. 1985 ராமன் ஸ்ரீராமன் படம் வெளியானது. அதில் விஜயகாந்த் இரட்டை வேடம், முதலில் இரட்டை வேடம் நடித்த முதல் படம். ஆள் மாறாட்டம், பெண்களை ஏமாற்றுதலும் வில்லனாக அட்டகாசமாக அருமையாக நடித்துள்ளார். வில்லனாக ஒருவர், மற்றொரு ஹீரோவாக, நல்லவராக கெட்டவராக ரசிகர்களை கவர்ந்த படம். விஜயகாந்த் ஆரம்ப காலத்தில் பழிவாங்குவது, சட்டத்தை ஏமாற்றுவது போன்ற படமாக வந்தன. கிட்டத்தட்ட வில்லன் ரோலாகவே படம் இருக்கும். ஆனால் அவர் தான் ஹீரோ. பார்வையின் மறுபக்கம், சட்டம் ஒரு இருட்டாரை படங்களில் பழிவாங்குவது தான் படமாக இருக்கும். தர்மம் வெல்லும், கனவும் காலையும் நீயே மாலையும் நீயும் அந்த படமும் பழிவாங்குவதாக இருந்தது. பார்வையின் மறுபக்கம் படத்தில் ஜிப்னாட்டிஸ் பண்ணுவது போன்ற ஒரு கேரக்டர் வருகிறார். 7வது அறிவு படத்தில் முன்னோடியாக விஜயகாந்த் நடித்துள்ளார் என்று வியக்க தோன்றும். பல படங்களில் ஹீரோவாக நடித்த விஜயகாந்த் சில காலகட்டத்தில் படம் குறைவாக இருந்த நிலையில் மறுபடியும் வில்லனாக நடிக்க ஏவிஎம் நிறுவனத்தோர் கேட்டார்கள். அதற்கு விஜயகாந்த் சம்மதம் தெரிவித்து முன்பணமும் பெற்றுக்கொண்டார். விஜயகாந்த் அருமை நண்பர் ராவுத்தர் அவர்கள் நீ வில்லனாக நடிக்கக்கூடாது என்று அன்பு கட்டளை போட்டார். அதற்கு நான் முன்பணம் வாங்கிவிட்டேனே என்றார். அதை பற்றி கவலைப்படாதே, நானே சென்று பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்றார். அந்த படம்தான் ஏவிஎம் ரஜினிகாந்த் நடித்த முரட்டுக்காலை. மீண்டும் நல்ல கதையை தேர்ந்து எடுத்து நடித்தார். கதை சரியில்லை என்றார். படத்தில் நடிக்க மாட்டேன் என்று ராவுத்தர் தான் முடிவு செய்வார். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.